ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும், மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும், யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும், சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும், மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க.
மேதகு ஆயர் ஏ ஜீவானந்தம், கும்பகோணம் மறை மாவட்டம். திருவடிக்குடில் சுவாமிகள் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம், கும்பகோணம். திரு எம் முகமது யூனஸ் சத்திய சோலை, கும்பகோணம். பாஸ்டர் திரு ஞானதாஸ் ஏஜிசி சர்ச் சபை தலைவர், கும்பகோணம். அருட்சகோதரி சில்வா தலைமை ஆசிரியை புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கும்பகோணம். திரு ஆண்டனி ராஜ் அன்பிய ஒருங்கிணைப்பாளர், கும்பகோணம் பேராலய பங்கு. பாஸ்டர் திரு பிரின்ஸ் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. பேரருள் திரு எம் ஃபிளமின்தாஸ் மறை மாவட்ட முதன்மை குரு. பேரருள் திரு ஜி கோஸ்மான் ஆரோக்கியராஜ் கும்பகோணம் மறைவட்ட முதன்மை குரு. ஆக அன்பு உள்ளங்கள், மேடையிலே குறிப்பாக சிறப்பான இடத்திற்கு அமர அழைக்கப்படுகிறீர்கள். கத்தோலிக்க திரு அவையின் ஆன்மீக தலைவராக, கிறிஸ்துவின் பிரதிநிதியாக விளங்கிய நமது திருத்தந்தை பிரான்சிஸ் இறைவன் பாதம் சென்றடைந்திருக்கிறார். அருமையான நேரத்தில் ஒரு நிமிடம் மௌனமாக அஞ்சலி செலுத்துவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய இறப்பு மற்றும் இரங்கல் தெரிவிக்கும் இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் திருவடிக்குடில் சுவாமிகள் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம், கும்பகோணம். பாஸ்டர் திரு ஜானதாஸ் ஏசிசி சர்ச் சபை தலைவர், கும்பகோணம். திரு எம் முகமது யூனுஸ் இஸ்லாமிய சமயம் சத்திய சோலை, கும்பகோணம். அருட்சகோதரி சில்வா தலைமை ஆசிரியை புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கும்பகோணம். திரு ஆண்டனி ராஜ் அன்பிய ஒருங்கிணைப்பாளர், கும்பகோணம் பேராலய பங்கு. பாஸ்டர் திரு பிரின்ஸ் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, கும்பகோணம். பேரருள் திரு எம் ஃபிளமின்தாஸ் மறை மாவட்ட முதன்மை குரு, கும்பகோணம். மேதகு ஆயர் ஜீவானந்தம், கும்பகோணம் மறை மாவட்டம். பேரருள் திரு ஜி கோஸ்மான் ஆரோக்கியராஜ், கும்பகோணம் மறைவாட்ட முதன்மை குரு. அனைத்து அன்பு உள்ளங்களையும் சான்றோர்களையும் இந்த இரங்கல் நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்கிறோம். சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் சமய தலைவர்கள், சான்றோர்கள், ஆண்டோர்கள் இப்பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் திருமுக உருவத்திற்கு மலரஞ்சலி செலுத்த அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. சமய தலைவர்கள் சார்பில் இந்நாளில் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக மனிதநேயத்தின் சிகரமாக விளங்கி இறைவன் பாதம் சென்றடைந்திருக்கிற திருத்தந்தையை பற்றி அற்புதமான செய்தியை வழங்க அன்போடு அழைக்கப்படுகிறார். திருவடிக்குடில் சுவாமிகள் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம், கும்பகோணம்.
எல்லாம் அல்ல இறையருளை பணிந்து இந்த அவையில் இன்றைய தினம் போப் பிரான்சிஸ் அவர்கள் மறைவை ஒட்டி அஞ்சலி செலுத்தும் முகமாகவும் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிற நல்வழிகளை பின்பற்றி மேலும் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்நாளை பொருளுள்ளதாக கழிக்கும் பொருட்டும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் மேடையில் அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் அவர்கள் உள்ளிட்ட பல்சமய தலைவர்கள், மாணவ செல்வங்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இதே அரங்கத்தில் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம். இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு கருத்தை மையமாக கொண்டு இங்கே குழுமியிருக்கிறோம். எல்லோருடைய இதயத்திலும் புறத்தில் ஒரு கருப்பு கொடியை குத்தியிருக்கிறோம். உள்ளத்துக்குள் எல்லோருக்கும் விரோதமான மயக்கம், தயக்கம் இருக்கலாம். ஏன்னா உலக அளவில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக விளங்குகிற திருத்தந்தை அவர்கள் நம்மை விட்டு மறந்திருக்கிறார்கள். 88 வயது, ஒரு அனுபவம், இதையெல்லாம் நாம் இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு விதமான செய்தி எழலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சமய நல்லிணக்கம் என்கின்ற களத்திலிருந்தும் சமூக நல்லிணக்கம் என்கின்ற களத்திலிருந்தும் திருத்தந்தை அவர்களை அடியேன் பார்க்கிறேன். அந்த வகையில் நாம வலிந்து ஒரு செய்தியை தெரிந்து கொள்வது என்பது வேறு, நமக்கு தெரிய வருகிற செய்தி என்பது வேறு. அந்த வகையில் திருத்தந்தை அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள் என்றவுடன் பல்வேறு ஃபோட்டோக்கள், செய்திகள் பரப்பப்பட்டன. அதில் அடியனுக்கு வந்த ஒரு செய்தி, தெற்கு சூடானில் உள்நாட்டு கலவரம், பல்வேறு பிரச்சனைகள், விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழல், உணவுப் பொருளுக்கு பற்றாக்குறை என்கின்ற ஒரு பரபரப்பான ஒரு கட்டம், இக்கட்டான ஒரு சூழல் 2019 ஏப்ரல், கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி, அந்த காலகட்டத்தில் சூடானில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி உள்ளிட்ட தலைவர்களையும் ஆன்மீக தலைவர்களையும் போப் பிரான்சிஸ் அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பு எல்லா தலைவர்களும் சந்திப்பது போல கைகுலுக்குவதோ அல்லது சால்வை அணிந்து கொள்வதோ மலர்ச்செண்டுகளை கொடுப்பதோ என்பது அல்லாமல் எல்லோருடைய முகத்திலும் அந்த நாட்டினுடைய, உலகத்தினுடைய, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அமைதி ஒரு கேள்விக்குறியாக தொற்றியிருக்கிறது. திருத்தந்தை அவர்கள் எப்படியாவது இந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தன்னோடு வயதிலும் குறைந்த பிற சமயங்களை சார்ந்த, சமூகங்களை சார்ந்த அன்பர்களை காலில் விழுந்து வணங்கினார்கள். அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அத்தனை பேருடைய கால்களிலும் விழுந்து எழுந்திருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் மறுக்கிறார்கள், ஒரு புறம் வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். ஆனால் நான் வணங்கியாக வேண்டும், இது உங்களுக்காக அல்ல, இது இந்த நாட்டுக்கானது, இந்த உலகத்திற்கானது என்று சொல்லி, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நுரையீரல் பாதிப்பால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானவர்கள், அமர்ந்து எழுதுவது என்பது அவர்களுக்கு பெரிய சிரமம். அப்படிப்பட்ட சூழலில் ஒருவருடைய கைத்தாங்கலாக அத்தனை பேருடைய பாதங்களிலும் விழுந்து வணங்கினார்கள். இது கிறிஸ்தவம் இந்த உலகுக்கு கற்றுத்தந்த தாழ்மை என்பதனுடைய அடையாளமாக நான் பார்க்கிறேன். இந்த தாழ்ச்சி என்பதுதான் இன்றைக்கு அளவில் இது போன்ற உலக அளவிலான மேடைகளில் திருத்தந்தை அவர்களை எழுந்து நிற்க வைத்திருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வு நமக்கு காட்டியிருக்கிற பாடம். கடைசியாக அவர்கள் தன்னுடைய உரையில், கடைசி உரையில் குறித்த அந்த 3 வார்த்தைகள், அதைத்தான் இந்த புகைப்படத்தில் எழுதியிருந்தோம். ஒற்றுமை, உரையாடல், நல்லிணக்கம். இது 3ம் இந்த உலகத்திற்கு அவசியம் என்பதை பறைசாற்றினார்கள். உலகத்தில் நடைபெறக்கூடிய அத்தனை போர்களும் முடிவுக்கு வர வேண்டும், மனிதநேயமும் அமைதியும் நிலவ வேண்டும் என்று சொன்னார்கள். போர் என்பது மனித நேயத்தினுடைய, மனித குலத்தினுடைய தோல்வி என்று அடித்து சொன்னார்கள். நான் மீண்டும் இங்கே ஒரு முறை சொல்கிறேன், கடைசி உரையிலே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதையும் விட கடைசி வரையில் அவர்கள் எதை சொன்னார்கள் என்று நான் பார்க்கிறேன். இதையே மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய திருவடிக்கு அடியனுடைய பணிவான அஞ்சலியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, அவர்கள் எழுந்து வாடுகிற கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஆறுதலை தெரிவித்து, வரக்கூடிய நாட்களில் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள், நாம் இங்கே தங்கி நிற்கிறோம், ஒரு பக்கம் தயங்கி நிற்கிறோம், அடுத்தது யார், இதுபோல யார், வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பது போல அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.
சமய நல்லிணக்கத்திற்கு ஆர்வம் காட்டினார். கிறிஸ்தவம் அல்லாத நாட்டு தலைவர்களை சந்தித்தார். மனித நேயத்தை கோபுரமாக உலகத்துக்கு காட்டினார். தொடர்ந்து செய்தி வழங்க பாஸ்டர் திரு ஞானதாஸ் ஏஜிசி சர்ச் சபை தலைவர் கும்பகோணம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உலகத் தலைவர், வட்டிகான் சிட்டி நாட்டுடைய அரசர் போப் அவர்கள் தன்னுடைய 88வது வயசு வரைக்கும் மனிதர்கள் அனைவரும் அன்பாகவே இருக்க வேண்டும், எல்லோரும் பாசமாக இருக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை நிலைநாட்டுகிறவர்களாகவும், அப்படியே இதற்கு முந்தி இந்த எல்லோரை பார்க்கலும் ரொம்ப மனத்தாழ்மையோடும் எங்கும் நலன் உண்டாக தன்னை எந்த நிலையிலெல்லாம் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்படி தாழ்த்தி அன்பை நிலைநாட்ட முயற்சித்தவர். இன்னும் சொன்னால் அவர் ஈஸ்டர் நாளன்று எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி அதற்கு பின் இறைவனிடம் சென்றார். அப்படி உலகத்தின் நல்வாழ்வுக்காக அயராமல் உழைத்து பிரயாசப்பட்ட போப் பிரான்சிஸ் அவர்களுடைய அவர்களுக்கு மனமார்ந்த அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். ஆன்மீகம் அன்றாட மக்கள் வாழ்க்கையில் அது வாழப்பட வேண்டும். அதற்காக பல நிலைகளில் அவர்கள் வாழ்வதற்குண்டான வழியை காட்டியவர் திருத்தந்தை. தொடர்ந்து செய்தி வழங்க திரு எம் முகமது யூனஸ் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த சத்திய சோலையின் கும்பகோணம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே உண்டாகட்டுமாக. கும்பகோணம் மறை மாவட்டத்தின் ஆயர் உள்பட இங்கு இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. சகோதரர்களே, சகோதரிகளே, 2-3 தினங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவ சமயத்தினுடைய ஆன்மீக உலகளாவிய தலைவர் மரியாதைக்குரிய போப் பிரான்சிஸ் அவருடைய மரணம் நமக்கெல்லாம் ஒரு வியப்பை தரக்கூடிய செய்தி. பொதுவாக நான் முதல் நாள் எனக்கு நான் அதிகமாக வீட்டில் இருக்க மாட்டேன், வெளியில் சுற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ மொபைலில் தான் நியூஸ் பார்க்குற பழக்கம். முதல் நாள் அந்த ஈஸ்டர் பண்டிகையின் போது நான் நியூஸ் பார்க்குறேன். அதில் போப் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு ஆசி வழங்கிட்டே போகிறார். அவருக்கு உடல்நிலை குறைவு இருந்துச்சு, மருத்துவமனையில் வைத்தியம் எடுத்தாருங்கிற செய்தியெல்லாம் எனக்கு தெரியாது. பொதுவாகவே போப் அவங்க எந்திரிச்சு நின்று ஆசி வழங்கிட்டு போகிறத தான் நான் பார்த்துருக்கேன். வயோதிகத்தின் காரணமாக இவர் உட்கார்ந்துட்டு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சேன். ஆனால் அடுத்த நாள் அவர் மறைந்து விட்டார், இறைவனடி சேர்ந்து விட்டார் என்கிற செய்தி கேட்ட உடனே நான் முதல் நாள் பார்த்த செய்தி உண்மைதானா அல்லது பழைய செய்தியை நான் பார்த்தேனா அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் பார்த்தேன். ஏன்னா முதல் நாள் நான் அவர் பார்த்து யோசித்தேன், யதார்த்தமாக ஈஸ்டர் பண்டிகையில். ஆனால் அடுத்த நாள் அவர் மறைந்து விட்டார். பொதுவாக அவர் மறைந்த பிறகு நான் அதிகமாக அவர் பற்றியான செய்தியை நான் படித்தேன். எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தில் அந்த போப் அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் என்பது ஒரு வியப்பாகவே இருந்தது. ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். ஒரு உண்மையான தலைவருக்கு என்ன இலக்கணங்கள் எல்லாம் இருக்க வேண்டுமோ அந்த இலக்கணத்தின் பிரகாரம் அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்பது தான் அவருடைய மறைவிற்கு பிறகு நான் அவரை குறித்து நான் படித்த செய்தி. பொதுவாக அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவராகத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர் உலக மக்களை பற்றி சிந்தித்தார். அவர் கிறிஸ்தவ மக்களுடைய தலைவராக இருந்தாலும் அவர் சிந்தித்ததெல்லாம் உலக அமைதி, உலக மக்களுடைய நலன் அதை குறித்து தான் அவர் சிந்தித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதிகமாக அவர்கள் குழந்தைகளை நேசித்தார். அதிகமாக குழந்தைங்க பக்கத்தில் இருந்தால் கூப்பிட்டு முத்தம் கொடுப்பது, குழந்தைகளுடைய தலையை தடவுவது, இது அவருடைய அன்றாட நிகழ்வாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். விளிம்பு நிலை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களோடு எப்பொழுதும் போப் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். போப்புடைய குரல் இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பொதுவாக ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக கருத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் போப் அவர்கள்
அரசியல் கருத்தை மிக ஆழமாக இந்த உலகத்துக்கு பதிய வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பாலஸ்தீனம், உக்ரைன் போன்ற போர்கள் நடக்கும் பொழுது கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் தொடர்ந்து தன்னுடைய கண்டனங்களை பதிய வைத்து கொண்டே இருந்தார்கள். குறிப்பாக போர்க்காலங்களில், போர் நேரங்களில் தன்னுடைய கண்டனங்களை பதிய வைப்பதும் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வது என்பது இயல்பான ஒன்று தான். ஆனால் போப் எங்கே வித்தியாசப்படுறார் அப்படின்னா, சுதந்திர பாலஸ்தீனம் என்கின்ற செய்தியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். அது அரசியல் நிகழ்வுகளில் சுதந்திர பாலஸ்தீனம் என்பது அவ்வளவு எளிதாக சொல்லக்கூடிய செய்தி அல்ல. ஆனால் அவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் என்கின்ற செய்தியை சொன்னார்கள். மருத்துவமனை, அதாவது பாலஸ்தீனத்தினுடைய மருத்துவமனைகளில், பள்ளிக்கூடங்களில் எல்லாம் அந்த குண்டுகள் விழுந்த பொழுது இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த தூதரை தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து தன்னுடைய கண்டனங்களை கடுமையான முறையிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியெல்லாம் ஒரு வியப்பான செய்தி. இதனாலே அவர்கள் இஸ்ரேல் நாட்டினுடைய கண்டனங்களுக்கும் உள்ளாகியிருக்கின்றார்கள் போப் அவர்கள். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு தன்னுடைய அந்த வாட்டிக்கனிலே அந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் அமைதியை சுவாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிம்பாலிக்காக, ஒரு குறியீடாக, ஒரு குழந்தை இயேசு கிறிஸ்து குழந்தையாக தூங்குவதை போன்ற ஒரு வடிவம் அமைத்து அதை சுற்றி பாலஸ்தீன நாட்டினுடைய அந்த வடிவமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். பாலஸ்தீனத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு அமைதியை சுவாசிக்க வேண்டும், உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அமைதியை சுவாசிக்க வேண்டும் என்கின்ற குறியீடாக ஒரு குழந்தை, இயேசு குழந்தையை அவர்கள் வடிவமைத்து அதை சுற்றி பாலஸ்தீனத்தை போன்ற ஒரு வடிவமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர் எப்படி இந்த உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும், அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் எப்படி அமைதியை சுவாசிக்க வேண்டும் என்பதிலே தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது தான் நமக்கு தரக்கூடிய செய்தி. ஆக அவருடைய மரணத்திலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய செய்தி எதுவென்று சொன்னால், இந்த நாட்டில் அமைதி நிலைநிறுத்துவதற்காக அந்த உயர்ந்த இடத்தில் போப் இருந்தாலும் அதற்காக குரல் கொடுத்தார்கள். நாமும் உலக அமைதிக்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்பது தான் இதில் நமக்கு தரக்கூடிய செய்தி. குறிப்பாக நானும் ஒரு மதத்தை சார்ந்தவன். எங்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்களுடைய இறுதி காலங்கள், அதாவது மரணிக்கக்கூடிய அந்த மரணம் இருக்கின்றது அல்லவா, அது இறை ஓப்புக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரார்த்தனையில் ஒரு முக்கியமான பிரார்த்தனை. அந்த போப்புடைய அந்த மரண நிகழ்வை பார்க்கும்பொழுது அவர்கள் முதல் நாள் அந்த மக்களுக்கு ஆசி வழங்குகிறார், அந்த ஈஸ்டர் பண்டிகையில் பங்கெடுத்துக் கொள்கின்றார். அழகிய முறையில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது. ஆக ஆன்மீக கண்ணோட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மரணத்தை சுவைத்திருக்கின்றார்கள். இறைவன் அவர்களை பொருந்து கொள்ள வேண்டும் என்று நானும் அவருக்காக என்னுடைய அஞ்சலியையும் என்னுடைய அந்த இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக பிரார்த்தனைகளையும் நாங்கள் உறுதியாக்கிக் கொண்டு எங்களுடைய அந்த அஞ்சலி உரையை முடித்துக் கொள்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே உண்டாகட்டுமாக. புலம் பெயர்ந்த மக்களுக்கு ஆறுதல் மட்டுமல்ல, அடைக்கலம் கொடுத்த திருத்தந்தை பற்றி தொடர்ந்து பேச அருள் சகோதரி சில்வா பிரவுன், தலைமை ஆசிரியை, புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கும்பகோணம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அஞ்சலிக்காக குழுமி இருக்கும் அனைவரையும் கனத்த இதயத்தோடு மாலை வணக்கத்தோடு வரவேற்கின்றேன். பொதுவாக பெண்கள் சமுதாயத்திலே இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது கூட அப்படித்தான். திருத்தந்தை புனித பிரான்சிஸ் எவ்வாறு நம்முடைய பவுலடியார் சொல்லுவார், இனி உங்களிடையே ஆணென்றும் பெண்ணென்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்துவுக்குள் இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒருமையப்பட்டவர்களே என்ற அர்த்தத்தில் பேசுவார். இதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி பெண்களுக்கு சமத்துவம், ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலையை நிறுவியவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ். உங்கள் உடல் உறுப்புகளில் தானே வித்தியாசம், உங்கள் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் என்ன வித்தியாசம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்று குரல் கொடுத்தவர் நம்முடைய திருத்தந்தை. 2017ஆம் ஆண்டு ஒரு மறையுரையிலே அவர் சொல்வார், பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நல்லிணக்கம் ஏற்படுத்தவே முடியாது. இந்த உலகம் அழகாக அமைய வேண்டுமென்றால் நிச்சயம் பெண்கள் இருந்தேதான் ஆக வேண்டும். இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை உருவாக்குவதே பெண்கள்தான். இந்த உலகத்திலே உணர்வு சமநிலையை உருவாக்க வேண்டுமென்றால் பெண்கள் அன்றி அது அமையவே அமையாது என்று ஆணித்தரமாக தன்னுடைய மறையுரையிலே கூறியிருக்கிறார். 2019ஆம் ஆண்டில் இன்னொரு மறையுரையிலே கூறுவார், நீங்கள் யாருக்கும் பயப்படாதீர்கள், அரசுக்கும் பயப்பட வேண்டாம், அலுவலக அதிகாரிகளுக்கும் பயப்பட வேண்டாம், பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து
வற்றிக்கான் அலுவலகத்திலே அவர்களை அமர வையுங்கள், அதற்கு பிறகு நடப்பதை பார்ப்போம் என்று சவால் விட்டு அதன் பிறகு பல பெண் தலைவர்களை அந்த பெரிய வத்திக்கான் அவையிலே அமர வைக்கிறார். அவர்கள் ஏறக்குறைய 20 பேரை அவர் அமர வைத்திருக்கிறார். அதில் சில முக்கியமானவர்கள் 2019ஆம் ஆண்டில் தன்னுடைய மறையுரையிலே கூறியவர் 2020லேயே அதை அவரை நடக்க வைக்கிறார். 2020 ஃப்ரான்சிஸ்கா டி ஜியோவானி அவங்கள அந்த வத்திக்கான் ஸ்டேட்டில் இருக்கிற பெரிய ஒரு பதவியில் உட்கார வைக்கிறார். அதே மாதிரி 2021 சிஸ்டர் நத்தாலி பெக்வாட் அப்படின்றவங்கள அந்த சமயத்தில் ஆக்சுவலாக சினடோடைய பிஷப்போடைய சினட் நடந்துட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஒரு இது நிகழ்ச்சி என்னென்னா, அது வரைக்கும் பெண்கள் அந்த சினட்டில் ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது. ஆனால் அந்த 2021 சினட், அந்த பிஷப் சினட்டில் இந்த சிஸ்டர் நத்தாலேவை ஓட்டு போட வச்சாங்க. அவங்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அவங்க வாய்ஸ்லெஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உறுதியான ஒரு இடத்தை அந்த சீனடில் கொடுத்தாங்க. அப்படி ஒரு புரட்சி சவால் செய்தவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அதே போல் சென்ற வருடம் 2024-25 அந்த ஆண்டில் நம்முடைய திரு அவையில் உள்ள எல்லா துறவற கன்னியர்களுக்கும் ஏறக்குறைய 6 லட்சம் பேர் இருக்கிறோம். அதே மாதிரி 1,30,000 துறவற குருக்களும் பிரதர்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் தலைவராக நமக்கு தெரியும் சிஸ்டர் சிமோனா பிரம்பிலா அப்படிங்கிறவங்கள தலைவராக நியமிக்கிறாங்க. 6 லட்சம் கன்னியர்களுக்கும் 1,30,000 ஆண் துறவியருக்கும் இவங்க தலைவராக இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து கார்டினல்ஸ் எல்லாம் உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இயேசு படைக்கும் பொழுது ஆணையும் பெண்ணையும் சமமாக படைத்தார். அவர்கள் இந்த உலகத்தை அழகாக ஆக்குவதற்காக படைத்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்முடைய பிரான்சிஸ் கிறிஸ்துவின் சீடராக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த குறையும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இது இருக்கக்கூடிய அலுவலகத்தில் கொடுத்தது. ஆனால் இன்னும் பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு வேலை நிறையா, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய குரலை நாம் கேட்க வேண்டும், அவர்கள் முடிவெடுக்கும் திறனை வளர்க்க வேண்டும் என்பதற்காக புதிதாக சில மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறார். அதில் ஒன்று முக்கியமாக சொல்ல போனாக்கா இந்த ஆலயத்தில் உதவி செய்கிற மக்களுக்கும் அதே போல் வாசகம் வாசிக்கிறவங்களுக்கும் சேர்த்து ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்கி அதற்கு பெண்களை தலைவர்களாக பண்ணுறாரு. இதுவரைக்கும் அந்த மாதிரி திருத்தந்தையர்கள் செஞ்சதில்லை. இனிமேலும் அப்படி ஒரு திருத்தந்தை வருவாரா என்பது ஐயப்பாடாகவே உள்ளது. அப்படிப்பட்ட அந்த திருத்தந்தை இப்பொழுது நம்மோடு இல்லை. பெண்களை உருவாக்குகிற அந்த திருத்தந்தை இப்பொழுது நம்மோடு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பெர்னாட்ஷா சொல்லுவார், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க, ஆணை விட பெண்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு குரல் கொடுத்த பெர்னாட்ஷா போல் நம்முடைய திருத்தந்தை அவர்களும் அந்த குரலை நம்ம பெண்களை உயர்த்தும் விதத்தில் அமைத்திருக்கிறார். இப்பொழுது சமீபத்தில் அவர் உடல்நிலை சரியில்லாது இருந்த பிறகு திருப்பி அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வரும்பொழுது அவர் டாக்டர்ஸுக்கு தேங்க் பண்ணுறாரு. தேங்க்யூ டாக்டர்ஸ் அப்படின்னு ரொம்ப அமெரிக்கையாக சொல்கிறாரு. அடுத்தது நர்சஸை பார்த்து சொல்கிறாரு. அவங்க நர்சஸ் இருக்கும்போது எல்லாருக்கிட்டே சொல்கிறாரு, இஃப் உமன் கமாண்ட்ஸ் இட் ஃபங்க்ஷன்ஸ் வெல். ஒரு பெண் ஒரு அதிகாரத்தை எடுத்து உங்களுக்கு வழிகாட்டினாங்கன்னா கட்டாயமாக நடக்க வேண்டிய எல்லா வேலைகளும் சுமூகமாக அழகாக நேர்த்தியாக நடக்கும் அப்படின்னு அந்த அங்கே கூடியிருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறத பார்த்தா பெண்களுக்கு மேலே அவர் வைத்த நம்பிக்கையும் அன்பும் கண்ணியமான உணர்வும் நம்மளை தூக்கி விட வேண்டும் என்கிற உணர்வும் அதில் நமக்கு தெளிவாக தெரியும். அது மாதிரி எங்கே போனாலும் சொல்லுவார், பெற்றோர்களை கைவிட்டு விடாதீங்க, பெண்களையும் சிறுவர்களையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். 2013 அவர் எலெக்ட் ஆகிட்டு வெளியில் வரும்பொழுது மக்களை பார்த்து முதல்ல அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போ எல்லோரும் அவளோட பார்த்துட்ருக்காங்க. அவர் சொன்ன முதல் வார்த்தை, அன்புள்ள சகோதரிகளை, சகோதரர்களை, முதல்ல சகோதரிகளை, மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இதில் தெரியுது பெண்களுக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு. இப்போது அந்த தந்தை நம்மோடு இல்லை. இதை ஃபாலோ பண்ணி தான் நம்முடைய பிஷப்பாக இருக்கட்டும், நம்முடைய பங்கு தந்தையாக இருக்கட்டும், முதல்ல அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அன்புள்ள சகோதரிகளை, சகோதரர்களை அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன். அது மாதிரி பாரதியார் சொல்லுவார், ஆணும் பெண்ணும் சமம், அவங்கள சமமாக நடத்திங்கன்னா அவங்க அறிவில் பெருகி இந்த உலகமே தலைக்கும் அப்படின்னு சொல்கிறத பாரதி ஒரு புதுமை பெண்ணை பார்த்தார். அதனுடைய நம்முடைய திருத்தந்தையானவர் அந்த புதுமை பெண்களை செஞ்சுக்கிட்டே போயிட்டார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை புனிதராக ஏற்றுக்கொள்ள வானகம் ரொம்ப மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கிறது. ஆனால் அந்த நல்ல மனிதரை இழந்து நம்முடைய வையகம், பொதுவாக எல்லாரும்
எங்கேயாவது இறந்து போயிட்டாங்கன்னு அழுவாங்க, வருத்தப்படுவாங்க. உலகமே அழுகிறது அப்படின்னு சொல்கிறது சில பேருக்கு தான். உலகமே அழுகிறது அப்படின்னு இங்கிலீஷ் சேனலாக இருக்கட்டும், தமிழ் சேனலாக இருக்கட்டும், வேறு எந்த மொழி சேனலாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிறது உலகமே அழுகிறது. அன்னை தெரசா இறக்கும்போது அப்படி சொன்னாங்க, இப்போ நம்முடைய திருத்தந்தை இறக்கும்போது சொல்கிறாங்க. ஏன்னா அன்பில் கனிந்து பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் சமமானவர்கள், இந்த உலகை அழகாக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழகாக இந்த திருச்சபை வழி நடத்தி விட்டு சென்றிருக்கின்றார். அவருக்கு நம்ம எல்லோருடைய சார்பிலையும் அஞ்சலி செலுத்தி அவருடைய ஆன்மா சாந்தி பெற ஜபிக்கின்றோம். நிலையில்லா இவ்வுலகில் இறைவா நீர் மட்டுமே நிரந்தரம். நிரந்தரமான உலகிற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நமது திருத்தந்தையை எண்ணி இந்த பாடலை நாம் ஒப்புக் கொடுப்போம். தொடக்க கால திரு அவையில் மக்கள் தன்னுடைமையாக எதையும் வைத்திருக்கவில்லை, பொது உடைமையாக வைத்திருந்தார்கள். வாழ்க்கையும் வார்த்தையும் முரண்பாடு இல்லை என்கிற சிந்தனையை வாழ்வாக வாழ்ந்து காட்டிய திருத்தந்தையை பற்றிய செய்தி. தொடர்ந்து திரு ஆண்டனி ராஜ், அன்பிய ஒருங்கிணைப்பாளர், கும்பகோணம் பேராலய பங்கு, அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவையில் அமர்ந்திருக்கும் மேதக ஆயர் உள்ளிட்ட அரங்கில் அமர்ந்திருக்கும் அருட்தந்தையர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஒரு உலகமே உற்று நோக்கி உலக சோகத்தை தன்னுடைய சோகமாக ஏற்றுக்கொண்டு இல்லத்திலும் உள்ளத்திலும் அந்த துயரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய இரங்கலை அவருடைய நினைவோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று சொல்லுவார்கள். இந்த வரி நம்முடைய பாப்பரசர்
திருத்தந்தை அவர்களுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பது போல தன் வாழ்நாள் முழுவதும் குழந்தையாகவும் தெய்வமாகவும் காட்சியளித்திருக்கிறார்கள். குழந்தையை போன்ற புன்னகை, தெய்வத்தை போன்ற ஆற்றல் மிகுந்த செயல்பாடுகள், யாரும் தொடாத விஷயங்களை தொட்டு பார்ப்பது, சமூகத்தோடு தன்னை இணைத்து கொள்வது, இப்படி ஆற்றல் மிகு செயல்களை அவர்கள் வாழ்நாளில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டிய தருணம் இது. அப்படி என்ன செய்தார்? வாழ்நாளின் தொடக்கம் அவருடைய மாணவ பருவத்தில் வேலை செய்கிறார். ஒரு காவலாளியாக வேலைக்கு போகிறார். அவர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் தந்தையும் ஒரு பணியாளர். அந்த பணியில் அவருக்கு ஏற்பட்ட பல்வேறு இடர்பாடுகளை அவர் உள்வாங்கிக் கொண்டு, ஏழை மக்கள், துன்பத்தில் இருப்போர், துயருற்று இருப்போர், இந்த மக்களோடு அவருடைய வாழ்க்கை உறவாடல் என்பது பின்னாளில் திருத்தந்தையாக திருநிலை பெற்ற போது அதன் வெளிப்பாடுகள் எல்லாம் முழுக்க முழுக்க மக்களுக்கானதாகவும் பொதுநிலையினருக்கான விஷயங்களாகவுமே அமைந்திருந்தது. ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், தன்னுடைய திருத்தந்தையாக நிலை பெற்ற பிறகு முதல் முறையாக மக்களை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும்போது அருள் சகோதரி அவர்கள் சொன்னது போல, அந்த உரையை தன்னுடைய உதட்டிலிருந்து தொடுப்பதற்கு முன்னால் சில நொடிகள், சில நிமிடங்கள் தலையை தாழ்த்தி மக்களுக்கு முன்னால் நின்றார். ஏன் நிற்க வேண்டும்? உயர்ந்த இடம் இருப்பதிலே உலகத்திலேயே உயர்ந்தமான ஒரு இடத்திலே அவர் இருக்கும்போது இந்த மக்களின் முன்னால் தலை தாழ்த்தி ஏன் நிற்க வேண்டும்? அந்த இடத்தை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தால், நான் உங்களுக்கானவன், உங்களுள் ஒருவன் என்ற சிந்தனையை தன்னுடைய முதல் படியிலேயே எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறார் நம்முடைய பாப்பரசர். திருத்தந்தை அவர்கள் எத்தனையோ 266 திருத்தந்தையர்கள் முன்னால் இருக்கும்போது, இவர் நிலை பெற்ற போது மட்டும் எத்தனை விஷயங்களில் தன்னை முதன்மையாக்கி கொண்டார் என்று யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. தன்னை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்த திருநிலைப்படுத்த போட்ட போது அவருக்கு அணிவித்த அந்த உயர்ந்த தோள்பட்டை ஆடையையும் தவிர்த்திருக்கிறார். தங்க செயின் போட்டார்களாம், அதையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சாதாரண இரும்பால் செய்த அந்த வெள்ளி ஒரு சின்ன அந்த சில்வர் செயினை அவர் அணிவிச்சுக்கிட்டாராம். அப்போ எல்லாரும் அவருக்காக அங்கே போடப்பட்டிருந்த உயரிய மேடையில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கருதினாள்கள் கூட உங்களோட தான் வந்து உட்காரப்பாருன்னு உட்காந்து அந்த பிரசன்னம் பண்ணார் அப்படின்ற செய்தியை பார்க்கும்போது, அவர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய இருப்பை மக்களுக்கான இருப்பாக தன்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். முகத்தில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று அன்பாக தமிழிலே சொல்வார்கள். அகத்தில் என்ன இருக்கோ அதுதான் முகத்தில் தெரியும். தனது இறுதி வரை புன்னகையும் பொலிவான முகமும் அவர் உள்ளமும் புன்னகையோடும் பொலிவாக இருந்தது என்பதையே எடுத்து காட்டுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அன்பு, அமைதி, சமாதானம், சகோதரத்துவம், இயற்கையை நேசிப்பது, இத்தனை விஷயங்கள் அவர் உள்ளத்திலே ஆழமாக இருந்தது. அதுதான் அவர் முகத்திலே புன்னகையும் பொலிவும் காட்டியது. யார் ஒருவர் இயற்கையை நேசிக்கிறார்களோ அவர்களின் முகம் இயல்பாகவே அழகு கூடிதான் இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு இயற்கையும் மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் பாடத்தை சொல்லி கொண்டு இருக்கிறது. அந்த சூட்சுமத்தை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ஆழமாக புரிந்திருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் யாரொரு மனிதரையும் தனியாக அவர் சுட்டிக்காட்டி இந்த மனிதர் பிடித்தவர், இந்த மனிதர் பிடிக்காதவர் என்ற நிலையை மாற்றி உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் இறை சாயலோடு இருப்பவர்கள், நான் அவர்களோடு ஒருவனாக இருந்து பணியாற்ற வந்தேன் என்று செயல்படுகிறார். இன்னும் சொல்லப்போனால் திருத்தந்தை யாரையெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்கள். ஒரு அவையை ஏற்படுத்தி அதில் ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. 3ஆம் பாலினம், இந்த 3ஆம் பாலினத்திற்கு திருச்சபைக்குள்ளார எப்படி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது, இன்னும் மனமுறிவு ஏற்பட்டு பின்னாளில் வேறு திருமணம் செய்தவர்களை எப்படி அங்கீகரிப்பது, இன்னும் திருச்சபைக்கு வெளியே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அரவணைத்து எப்படி திருச்சபைக்குள் நிலைநாட்டுவது என்ற சிந்தனையெல்லாம் ஏற்படுத்தி இவர் காலத்தில் இவர் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறார். யாரும் தொடாத விஷயங்களை தொட்டு பார்த்தவர், சமாதானத்திற்கு கடைசி எல்லை வரை சென்ற ஒரு உயர்ந்த மனிதராக வாழ்ந்து காட்டுகிறார். நமது இயேசுபிரான் சொல்வார்கள், நீ என்னுடைய வார்த்தைப்படி வாழ வேண்டும் என்று தான் கடைசி வரை சொல்லியிருக்கிறார்கள்.
வார்த்தை மனுவான இறைவனின் வார்த்தையைப் போலவே தன் வாழ்க்கையும் வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய திருத்தந்தை அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நற்செய்தி அறிவிப்பு குடும்பங்களில் நிகழ வேண்டும், குடும்ப உறவுகளிலிருந்து தோன்ற வேண்டும். அதனால் அதற்காக ஒரு ஆயர் மன்றம் ஏற்படுத்தி அந்த குடும்ப உறவுகளில் எப்படி நற்செய்தி விளங்க வேண்டும் என்பதை ஒரு நம்முடைய உயர்மட்ட அளவில் ஒரு சிந்தனையை ஆய்வு செய்து வெளியிட்டார்கள். இந்த அறிவிப்புகள் எல்லாம் அவர் காலத்தில் மனித குலத்திற்கு எதிரான அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எங்கே போர் நடக்குதோ அங்கே முதன்மையாக அமைதிக்காக பேசினார். பேசுவது மட்டுமல்ல, தன்னை அங்கே நிறுத்தி கொண்டார். ஒவ்வொரு முறை பயணம் செய்யும் போதும் ஏதோ மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியில் இருப்பவரையும் உயர்ந்த இடத்தில் இருப்பவரையும் சந்திப்பது மட்டும் அவருடைய நோக்கமில்லாமல் குழந்தைகளையும் மக்களையும் பொதுநிலையிலும் நெருங்கி சென்று அவர்களுக்காக தன்னுடைய பங்களிப்பை செலுத்தினார். இந்த வகையிலே நம்முடைய தந்தை அவர்கள் தன்னுடைய காலம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் மக்களில் ஒருவராக, மக்களுக்கானவராக, சமாதானத்தின் தூதுவராக திருச்சபை வெறும் திருத்தந்தையருக்கோ அருட்சகோதரிகளுக்கோ அருட்சகோதரர்களுக்கோ இடமல்ல, எல்லோரும் இணைந்தது தான், மக்களுக்கான பிரதிநிதி தான் நாங்கள் உங்களில் ஒருவர் என்பதை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய திருத்தந்தை அவர்கள். இத்தனையும் இருந்து இறுதியில் அவருடைய இந்த அஞ்சலி கூட்டங்களில் எல்லாம் உலக அளவில் வைக்கப்பட்ட புகைப்படத்தை நீங்கள் எல்லாம் உற்று பார்த்திருக்கிறீர்களா? நம்ம உறவுக்காரங்க எல்லாரும் பேருந்துலேயோ புகைவண்டிலேயோ விமானத்திலேயோ செல்லும்போது ஒரு கையை காமிச்சிட்டு போவாங்க, நான் வரட்டுமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தாங்க நம்முடைய திருத்தந்தையின் புகைப்படத்தை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து செல்லவில்லை, எங்களுக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் இறைவனிலே பரிந்து பேசி எங்களுக்கான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த இதோ வருகிறேன், சென்று வருகிறேன், மகனே மகளே சகோதரியே சகோதரரே நான் சென்று வருகிறேன் என்று கையை காட்டி விடைபெற்று புன்னகையோடு செல்வது போன்ற அந்த திருவுருவம்தான் ஆழமாக என் மனதில் பதிந்தது, உங்கள் மனதில் பதிந்திருக்கும். உலகத்தில் உள்ள அந்த புகைப்படத்தை பார்த்த அத்தனை பேர் மனதிலும் இது நீக்கமற நிறைந்திருக்கும். அதனால்தான் உலகமே கண்ணீர் வடிக்கிறது, குழந்தையிலிருந்து பெரியவர் வரை ஆழமாக இந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய பேராலயத்தில் இந்த நிகழ்ச்சியில் நாமும் கலந்து கொண்டதன் வாயிலாக அவருடைய ஆத்ம இலைப்பற்றிக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம், அன்பிய உள்ளங்களில் ஜெபிப்போம், அன்பிய குடும்பங்களில் ஜெபிப்போம். இங்கே இருப்பவர் எல்லாரும் நம் ஜெபத்தின் வழியாக அவர் நித்திய வாழ்வோடு நம்மையும் இணைத்து கொள்ள, நமக்காக மன்றாட, பரிந்து பேச நாம் அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. அவர் எளியோரின் தந்தை, இது நாம் புரிந்து கொண்டது. எல்லோருக்கும் நான் தந்தையாக இருக்க வேண்டும் என்பது இறைவனிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டது. தொடர்ந்து செய்தியாக பேரருள் திரு ஜி கோஸ்மான் ஆரோக்கியராஜ் முதன்மை குரு குடந்தை மறைவட்டம். அன்பிற்குரிய ஆயர் அவர்களே, அன்பிற்குரிய திருவடிக்குடிகள் சுவாமிகள் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் யூனுஸ் அவர்களே, மற்றுமாக மேடையில் அமர்ந்திருக்கிற அருட்சகோதரி சில்வா பிரவுன் அவர்களே, திருவாளர் ஆண்டனி ராஜ் அவர்களே, மற்றுமாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அருட்தந்தை ராஜமாணிக்கம், இங்கு மூத்த பாஸ்டராக அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய பாஸ்டர் ஞானதாஸ் அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து, குடந்தை மறைமாவட்ட முதன்மை தந்தை அவர்கள் இங்கு வராத காரணத்தால் நான் அந்த இடத்தில் நின்று திருத்தந்தை அவர்களை பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறைவன் யார்? இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற சமூகம் தன்னுடைய சமூகத்தையும் அப்படித்தான் அமைத்து கொள்ளும்.
பழக்கமாக சமூக அறிஞர்கள் இவ்வாறு கூறுவார்கள். இறைவனை தலையிலிருந்து வந்தவர்கள் மனிதர்கள், தோளிலிருந்து வந்தவர்கள் மனிதர்கள், தொடையிலிருந்து வந்தவர்கள் மனிதர்கள் என்று மனிதர்களை வேறுபடுத்தி பார்த்தால் இறைவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை உருவகித்தால் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, படிநிலை சமூகத்தை தான் உருவாக்கி கொள்வார்கள் என்று சமூக அறிஞர்கள் கூறுவார்கள். நம்முடைய திருத்தந்தை இறைவனை எப்படி பார்த்தார்? அவருடைய இறைவனை பற்றிய சிந்தனை எல்லாம் அவர் இரக்கமிக்கவர். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். அவருடைய சிந்தனையிலே, இறையியல் சிந்தனையிலே மேலோங்கி காணப்பட்டது இறைவன் இரக்கமுள்ளவர். எனவே தான் திருத்தந்தை ஓரின பாலின சேர்க்கையிலே இருப்பவர்களை நீங்கள் தண்டனைக்கு உரியவர்கள், இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லாமல் அவர்களை இரக்கத்தோடு புரிந்து கொண்டார். அவர் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் திருத்தந்தையை பலர் புரிந்து கொண்டார்கள், இன்னும் பலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். திருத்தந்தையை அவர் உயிரோடு இருக்கும்போது புரிந்து கொண்டார்கள், தவறாகவும் புரிந்து கொண்டார்கள். ஆனால் திருத்தந்தை தன்னுடைய சிந்தனையிலே தெளிவாக இருந்தார். அவரிடம் மேலோங்கி காணப்பட்ட சிந்தனை இறைவன் இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். ஒரு சமயம் ஒரு சிறு குழந்தை திருத்தந்தையை பார்த்து கேட்கின்றது, என்னுடைய தந்தை விண்ணகத்தில் இருப்பாரா என்று. ஏன் அப்படி கேட்கிறாய் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கேட்கின்றார். அப்போது அந்த குழந்தை சொல்லுகிறது, என்னுடைய தந்தைக்கு கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது, அவர் இறந்து விட்டார், எனவே அவர் விண்ணகத்தில் இருப்பாரா? திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு கணம் திகைத்து போய்விடுகிறார். ஏனென்றால் சில நேரங்களிலே குழந்தைகள் கேட்கிற கேள்விக்கு நம்மால் உடனடியாக பதில் சொல்ல முடியாது. அப்போது திருத்தந்தை சற்று நேரம் சிந்தித்துவிட்டு கூறிய பதில், நிச்சயம் உன்னுடைய தந்தை ஒருவேளை, அந்த வார்த்தை மிக முக்கியம், ஒருவேளை கடவுளுடைய இரக்கத்தை பெற்றிருப்பார். ஏனென்றால் அவர் இறக்கும்போது ஒருவேளை கடவுளை நினைத்து பார்த்திருக்கலாம் அல்லவா என்று கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ். இறைவன் இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். மற்றொரு கருத்து, ஆழமாக அவருடைய சிந்தனையில் இருந்த கருத்து என்னவென்றால், இயற்கையை நேசிப்பது. அதை பற்றி சகோதரர் அந்தோனி ராஜ் குறிப்பிட்டார். நம் எல்லோருக்குமே தெரியும், திருத்தந்தையர்கள் திருமடல்கள் எழுதுவார்கள். அதில் திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய அற்புதமான ஒரு திருமடல் என்னவென்றால் லவ்தாத்தோ சி என்பது. இறைவனை புகழுங்கள் என்ற அந்த திருமடல், அது கடவுள் நம்பிக்கை இல்லாத மார்க்சியவாதிகளையும் கவர்ந்த ஒரு திருமடல். காரணம் என்னவென்றால், இயற்கையை இன்று நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் பன்னாட்டு கம்பெனிகள் இயற்கையை பல்வேறு இடங்களிலே சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பொருளாதார ஆசையும் பன்னாட்டு கம்பெனிகளுடைய லாபத்தை பெருக்க வேண்டுமென்ற சித்தாந்தமும் இயற்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டினார். எனவே எளியோர் கூக்குரலிடும்போது இயற்கையும் கூக்குரலிடுகிறது. cry of the poor also cry of the nature என்று கூறுவார். இயற்கையோடு சேர்ந்து எளியோரும், எளியோரோடு சேர்ந்து இயற்கையும் கூக்குரலிடுகிறது என்று கூறுவார். எனவே இப்படியாக திருத்தந்தை பல்வேறு விதங்களிலே
சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் இரக்கமுள்ளவர் என்ற அந்த கருத்தை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். அப்படிப்பட்ட திருத்தந்தையை இழந்தது நமக்கு ஒரு பேரிழப்பு. இருப்பினும் அவருடைய பாதையில் பயணிக்கின்ற ஒரு புதிய திருத்தந்தை நமக்கு கிடைக்க வேண்டும். நிச்சயமாக கிடைப்பார். காரணம் என்னவென்றால், அவர் இந்த மண்ணுலகிலே இருந்து லாபி பண்ணுறதை விட விண்ணுலகில் இருந்து பவர்ஃபுல் லாபி பண்ணுவார். எனவே இறைவனோடு பவர்ஃபுல் லாபி பண்ணுவார் என்று நம்பி திருத்தந்தை அவர்கள் இறைவனில் இளைப்பாற இறைவனை பிரார்த்தித்து நித்திய இளைப்பாற்றி எம் திருத்தந்தைக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர் மீது ஒளிர்வதாக. வாய்விட்டு அழுதா தீராது, தாய் விட்டு பிரிந்த குழந்தை போல நாங்கள் தவிக்கின்றோம். இந்நேரத்தில் ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுக்க மேதகு ஆயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தவத்திரு திருவடிக்குடில் சுவாமி அவர்களே, நமது நண்பர் யூனுஸ் அவர்களே, ஏஜேசி சபையினுடைய தலைமை போதகர் பாசமிகு பாஸ்டர் ஞானதாஸ் அவர்களே, நண்பர் அந்தோணி ராஜா அவர்களே, நமது அருமை சகோதரி தலைமை சகோதரி அவர்களே, அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தந்தை அவர்கள் மறைந்த பிறகு செய்தித்தாள்களிலே அந்த செய்தியை பிரசுரித்தார்கள். அதிலே வந்த செய்தி உலகத் தலைவர்கள் அதிர்ச்சி என்று போடப்பட்டிருந்தது. உலகத் தலைவர்கள் அதிர்ச்சி என்று. அப்படி என்றால் இந்த உலகத் தலைவர்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். உலக வரலாற்றிலே திருத்தந்தையர்களை விரும்பிய மக்கள் ஏராளமான பேர் உண்டு. ஆனால் உலகில் அதிகமான நபர்களால் மதிக்கப்பட்டவர், நேசிக்கப்பட்டவர் இந்த திருத்தந்தையாகத்தான் இருக்க வேண்டும். அவர் திரு அவையினுடைய வரலாற்றிலே 266வது திருத்தந்தையாக 2013 தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தேர்தல் நடந்து கொண்டிருந்த பொழுது 3வது முறை வாக்குச்சீட்டுகள் எண்ணப்பட்டு கொண்டிருந்த பொழுது இவர் அருகில் இருந்த அவருடைய நாட்டை சார்ந்த இன்னொரு கர்தினால் அவர்கள், போகிற போக்க பார்த்தா நீ தான் போப்பா போல இருக்கு, உன்னை மட்டும் மனசில் வச்சுக்க என்று சொல்லி ஒன்றை சொன்னாராம். அது என்ன என்று கேட்டிருக்கிறார். ஏழைகளை மறந்து விடாதே என்று. அடுத்த சில நொடிகளில் அவர்தான் போப் என்று அறிவிக்கப்பட்டது. புதிதாக பெயர் எடுக்க வேண்டும். உடனடியாக அவர் மனதில் பட்டது தனது நண்பர் சொன்ன வார்த்தைகள், ஏழைகளை மறந்து விடாதீர்கள். ஆகவே ஏழைகளை, ஏழ்மையை அதிகம் நேசித்த புனித பிரான்சிஸ் அசேருடைய பெயரை தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொண்டார். ஏழைகளை நேசித்தார். இந்த திரு அவை ஏழைகளின் திரு அவையாக, ஏழைகளுக்கான திரு அவையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் ஏழ்மையை போதித்தவர் மட்டுமல்ல, வாழ்ந்தவர், நேசித்தவர். ஒரு திருத்தந்தை, அவருக்கு சம்பளம் உண்டு திரு அவையில். அவர் விரும்பினா பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வருடத்திற்கு 423,000 யூரோக்கள். அப்படின்னா அதை 80ஆல் பெருக்கிக்கிங்க. ஆனால் இவர் 1 யூரோ கூட பெற்றுக்கொண்டதில்லை. அவருடைய எளிய அறையில் நமக்கு தெரியும், அவர் திருத்தந்தைக்கான பெரிய அரண்மனை இருக்கிறது, வளாகம். அதில் அவர் வசிக்க விரும்பவில்லை. சாதாரண எளிய சகோதரிகள் வாழ்ந்த ஒரு இடத்திலே தான் அவர் ஒரு அறையில் இருந்தார். ஒரு கட்டில், ஒரு மேஜை, அவருக்கான துணிமணிகள் வைக்கக்கூடிய இடம். அவருடைய அறையில் கடைசியிலே 100 யூரோ தான் இருந்ததாக சொல்லுகிறார்கள்.
எப்படிப்பட்ட ஏழ்மை பாருங்கள். அவர் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறார். ஆனால் சென்றுள்ள பொழுதெல்லாம் அங்கில் அந்த இடத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே ஏழைகளை சந்திக்காமல் அவர் வந்ததில்லை. கனடா நாட்டிற்கு சென்றார். கனடா நாட்டிலே பெரும் பெரும் நகரங்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் சென்று சுற்றுலா போன்று அவர் அனுபவித்து வந்திருக்கலாம். அவர் அந்த நாட்டிலே பழங்குடியினர் அதிகமாக வசிக்கின்ற ஒரு இடத்திற்கு சென்றார். அவர்களுக்கென்று தேசிய திருத்தலம் இருக்கிறது. அந்த திருத்தலத்திற்கு சென்று 2 நாட்கள் அந்த பழங்குடியினரோடு வாழ்ந்தார். அவர்களுக்கு நிறைய அன்பளிப்புகளை கொடுத்துவிட்டு வந்தார். இப்படி ஏழைகளுக்காக வாழ்ந்த மனிதர். ஆகவே தான் அவரை இந்த உலகமே இழந்து தவித்து கொண்டிருக்கிறது. 13 ஆண்டுகள் தான் அவர் 12 இருந்திருக்கிறார். 12 ஆண்டுகள் சரியாக சொல்லப்போனால். இதில் அவர் கடுமையாக உழைத்திருக்கிறார். தந்தை அவர்கள் கோஸ்வான் அவர்கள் சொல்லுகிற பொழுது திருமடல்கள் எழுதுவதை பற்றி சொன்னார். 4 திருமடல்களை எழுதியிருக்கிறார். இந்த மடல்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் எழுதினார். அவர் எந்த கடிதம் எழுதினாலும் திருத்தந்தையர்கள் அடியிலே ஊழியருக்கெல்லாம் ஊழியனாகிய என்றுதான் கையெழுத்திடுவார்கள், சர்வன்ட் ஆஃப் சர்வன்ட்ஸ். ஆனால் அப்படி யாரும் வாழ்ந்ததில்லை. ஆனால் திருத்தந்தை அவர்கள் ஊழியருக்கெல்லாம் ஊழியராக வாழ்ந்திருக்கிறார். அவர் மனிதர்களை நேசித்தார், இயற்கையை நேசித்தார், திரு அவையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். சகோதரி அவர் அருமையாக சொன்னார்கள், பெண்களுக்கு சரியான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் தலைமைத்துவத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார். தலைவர்கள் எல்லாம் பேசுவதற்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் அவர் தலைவராக இருந்து மற்றவருடைய பேச்சை, எண்ணங்களை, கருத்துக்களை கேட்பதில் மிக மிக ஆர்வமாக இருந்தார். சென்ற வருடம் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆயர்கள் எல்லாம் அவரை சந்திக்க சென்ற பொழுது அவர் வந்து அமர்ந்தார். அவர் உடனடியாக ஒரு அறிவுரை கூறப்போகிறார், ஏதாவது செய்தி சொல்லப்போகிறார் என்று காத்து கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் ஒன்றும் உங்களிடம் பேச வரவில்லை, உங்களுடைய பேச்சை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன எனக்கு சொல்ல விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள், ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் என்று சொன்னார். அவர் கடைசி வரை பேசவில்லை. ஒவ்வொருவரும் எழுந்து கேள்விகள் கேட்டார்கள், அதற்கு பதிலை கொடுத்தார். இது ஒரு நல்ல தலைவருக்குள்ள ஒரு பண்பு. ஆகவே தான் அவர் எல்லா இடங்களிலும் தலைவர்கள், திரு அவை தலைவர்கள் மக்களுக்கு செய்மடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கொண்டே இருந்தார். இளைஞர்களுக்கான மாநாட்டிலே சொன்னார், இளைஞர்களை பார்த்து உங்களுடைய குரல் உங்களுடைய தல திரு அவையிலே ஒலிக்கட்டும், கேட்கப்படட்டும் என்று சொன்னவர். கடைசியாக அவர் ஒரு மாமன்றத்தை கூட்டி இருந்தார். அந்த மாமன்றம் திரு அவை புத்துயிர் பெற்ற, மறுமலர்ச்சி பெற்ற திரு அவையாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அந்த மாநாட்டை கூட்டினார். அது மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கிறது. கடைசி வரை கடினமாக உழைத்தவர். கடைசியாக மருத்துவமனையில் இருந்த பொழுது கூட, உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் கூட அவர் சில நியமனங்களுக்கு உத்தரவு போட்டு கையெழுத்து போட்டிருக்கிறார். அப்பொழுது கூட புதிய ஆயர்களை நியமித்திருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய ஆட்சி காலத்திலே உண்மைக்கு சான்று பகர்ந்தவர். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் துணிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார். அவருடைய நடவடிக்கையால் தவறு செய்த ஆயர்கள் தண்டிக்கப்பட்டது உண்டு, கர்தினால்கள் கூட தண்டிக்கப்பட்டது உண்டு. அவருக்கு நெருக்கமான இருந்தவர்களாக கூட இருந்தாலும் பரவாயில்லை, தவறு செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்காதவர். அதற்கான அவருக்கு அந்த மாரல் அத்தாரிட்டி இருந்தது, தைரியம் இருந்தது. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அருமையான திருத்தந்தையாக இறைவன் திரு அவைக்கு கொடையாக கொடுத்திருந்தார். இறைவன் அந்தந்த காலத்திற்கு
ஏற்றவாறு தேவைப்படுகிற நல்ல திருத்தந்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இதற்கடுத்த திருத்தந்தை அவர்களும் அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கின்றவராக இருப்பார் என்று நாம் நம்புகிறோம். அவருடைய வாழ்வு நம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டான வாழ்வு. அவர் பேசாத தலைப்புகளே இல்லை இந்த 12 ஆண்டுகளில். சொல்லப்போனால் குடும்பத்தை பற்றி பேசியிருக்கிறார், கணவன் மனைவியை பற்றி பேசியிருக்கிறார், பிள்ளைகளை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி உலக மக்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டிருந்தவர். உலக அமைதிக்காக போரிட்டார், பாடுபட்டார் என்று சொன்னார்கள். திரு சுவாமிகள் அவர்கள் கூட சொன்னார். இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த ரஷ்ய நாட்டு அதிபரை பார்க்க விரும்பினார். அதற்காக 2 முறை வத்திக்கானிலே உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு சென்று அங்கே அமர்ந்து அங்குள்ள தலைவரிடம், உங்களுடைய நாட்டு தலைவரிடம் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு 2 தடவை போய் கேட்டார். அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம், ஆனால் மரியாதை கொடுக்கிறார். ஏனெனில் உலக மக்கள் மீது அன்பு கொண்டதால் அங்கே போர் நிறுத்தப்பட வேண்டும், எளிய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் அந்த அளவிற்கு அவரை பணிந்து வாடச் செய்தது. ஆகவே அன்புக்குரியவர்கள், இப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை இழந்து நாம் அனைவரும் உண்மையிலேயே தவிக்கின்றோம். அவருடைய ஆன்மா இறைவனில் நிச்சயமாக இளைப்பாறட்டும். தொடர்ந்து அவருடைய வழியிலே நாமும் நடப்போம். இங்கு இந்த அருமையான இந்த அஞ்சலி கூட்டத்திற்கு வந்திருந்து இவ்வளவு நேரம் நம்மோடு அமர்ந்திருந்து தங்களுடைய அஞ்சலியையும் பதிவு செய்து நம்முடைய சகோதரத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆடம்பரமில்லாத வாழ்க்கை, புனிதத்தை அஸ்திவரமாக கொண்டு மனிதத்தை கட்டி எழுப்பியவர். தந்தையே, நீர் சென்றிருக்கும் பயணம் நாங்கள் காண முடியாத தூரம், ஆனால் காணும் இடமெல்லாம் முகம்தான் என்கிற சிந்தனையோடு நன்றி சொல்ல அன்போடு அருள்பணி எட்மண்ட் லூயிஸ் அவர்களை அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், கீழே வீற்றிருக்கும் அனைத்து நண்பர்கள், சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனத்த இதயத்தோடு நாம் இந்த நிகழ்வை தொடங்கினாலும் கடவுளுடைய அருளும் ஆசிரும் இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைத்திருக்கின்றது. மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்காக இந்த மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் நாம் பங்கு பெற்று அவருக்காக ஜெபித்து அவர் வழியாக இறை ஆசிரை பெற்றிருக்கின்றோம். இந்த தருணத்திலே இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெற உதவியவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய திருவடிக்குடிகள் சுவாமிகள் ஜோதிமலை இறைவனி திருக்கூட்டம் கும்பகோணம் அழைத்தவுடனே வந்து இரங்கல் செய்தியை நமக்கு கொடுத்து இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஆயர் சார்பாகவும் மறை மாவட்ட குருக்கள் சார்பாகவும் இங்கே இருக்கின்ற மக்கள் சார்பாகவும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பாஸ்டர் ஞானதாஸ், ஏஜேசி சபையை தலைவர், கும்பகோணம். நாங்கள் இப்படி ஒரு கூட்டம் நடத்தப் போகிறோம் என்று ஒரு ஆய்வு கூட்டம் நடத்திய பொழுது அதற்கு வந்து முழுமையாக நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொல்லி அவரோடு அவர் பள்ளியில் பணிபுரிகின்ற மற்றும் அவர் சபையில் இருக்கக்கூடிய
ஏராளமான சகோதர சகோதரிகளையும் அழைத்து வந்து இந்த மௌன அஞ்சலியில் முழுமையாக பங்கு பெற்று இறைவன் நம்முடைய பாப்பரசர் ஆன்மா சாந்தியிடையே ஜெபித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய திரு எம் முகமது யூனுஸ், இஸ்லாம் சத்திய சோலை கும்பகோணம். நம்முடைய பேராலயத்தில் எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் சமய நல்லிணக்கணம் என்று சொல்லிவிட்டாலே எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அவரும் தன்னோடு சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்களையும் அழைத்து வந்து முன்னின்று ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமக்காக நடத்தி கொடுக்கின்றார், பங்கு பெறுகின்றார், எப்பொழுதும் நமக்கு ஒத்துழைப்பும் தருகின்றார். எனவே அவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுவோம். மேடையில் வீற்றிருக்கும் நம்முடைய அருட்சகோதரி சில்வா ப்ரௌன், நமது சூசையப்பரினுடைய தலைமை ஆசிரியை, கேட்ட பொழுது வந்து இன்று பாப்பரசரின் அடிச்சுவடுகளை பெண்களுக்காக எப்படியெல்லாம் முன்னேற்றம் செய்திருக்கிறார் என்பதை அழகாக எடுத்து கூறினார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். திருவாளர் அந்தோணிராஜ், நம்முடைய பேராலய அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் மற்றும் சிறைப்பணி இன்னும் பல்வேறு பணிகளிலே இருந்து நம்முடைய பங்கிற்கு பெரும் பணி ஆற்றி கொண்டிருக்கின்றார். அவரும் இன்று பாப்பரசரை பற்றி பொதுநிலையினருக்காக பாப்பரசர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை அழகாக சுட்டிக்காட்டி பேசினார். அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு சேர அணிவகுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது இவற்றிற்கெல்லாம் முழு அனுமதியும் எல்லாவற்றையும் கொடுத்து நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு பின்பாக இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் வழிநடத்திய நம்முடைய பாசமிகு ஆயர் ஜீவானந்தம் செய்தி கேட்டவுடனே கண்டிப்பாக ஒரு இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி, அதை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அறிவுரைகள் வழங்கி எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பு கொடுத்து இவற்றை நடத்துவதற்கு, தலைமையேற்று நடத்துவதற்கு முன்னின்று வழி நடத்தி கொடுத்திய நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய கும்பகோண எல்லா மக்கள் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய பேராலய பங்கு தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ், ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர். நேற்றிரவு வேறொரு ப்ரோக்ராமில் இருக்கிற பொழுது ஒரு தொலைபேசி வந்தது. அந்த தொலைபேசியில் வேகமாக ஃபோன் எடுத்து கொடுத்து போய் பேசிட்டு வான்னு சொன்னார். பேசிட்டு வான்னு சொன்ன பொழுது ஃபோன் எடுத்து பேசின இடத்துல இதற்கு மறுப்பு தெரிவித்து இந்த கூட்டம் நடத்தக்கூடாது என்று கடிதத்தோடு வந்து நின்றார்கள். இதுவரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கப்பட மாட்டாது என்று கடிதம் கொடுக்கப்படாது, எல்லாமே வாய்வெளி செய்தியாகவே இருக்கும். ஆனால் இந்த ஒரு நிகழ்விற்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு நேற்று இரவு 10:30 10:45 வரைக்கும் உட்காந்து பேசினார். பேசிட்டு இன்று காலையும் பேசினார். தொடர்ச்சியாக ஒவ்வொருடமாக பேசினார். பேசி இதற்கான அனுமதியை பெற்று இந்த ஊர்வலத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் தானே தொலைபேசியில் பேசினார். பேசிட்டு சொல்லிட்டேன்னு சொல்லுவார். அப்படி எல்லாவற்றையும் முன்னின்று எல்லாவற்றிற்கும் தலைமையேற்று நடத்தி கொடுத்த பங்கு தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய பங்கிலே பணிபுரிகின்ற அனைத்து அருட்சகோதரிகள், அனைத்து கண்ணீர் இல்லங்களுக்கும், அதனை வழிநடத்துகின்ற தலைமை அன்னைகளுக்கும் சொன்ன பொழுது எல்லோரும் வந்து உதவி செய்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக நம்முடைய திருஹிருதய நர்சிங் காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ட் ஃபாதர் தேவதாஸ் மற்றும் அவரோடு இங்கு வந்திருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். மாதா கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் மரிய செல்வம் மற்றும்
அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இதயா கல்லூரியின் தலைமை ஆசிரியை மற்றும் அங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெற இந்த இடத்தை நமக்கு கொடுத்து நமக்கு தாராளமாக எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொடுத்த கும்பகோணம் மறைபணி மேய்ப்பு நிலைய இயக்குனர் தந்தை ராஜமாணிக்கம் அவர்களுக்கும், அவருடைய உடனே உழைப்பார்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் இங்கே ஒளி அமைத்து கொடுத்த சகோதரர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மேலுமாக இந்த நிகழ்வுகள்லாம் ஒரு சேர அணிவகுத்து நடப்பதற்கு நம்முடைய பங்கு பேரவையினுடைய பொருளாளர் மற்றும் பங்கு பேரவையினர், இளையோர் இயக்கங்கள் மற்றும் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் எல்லாவற்றையும் குளிரூட்ட வேண்டும் என்பதற்காக தண்ணீர் ஊற்றி இடத்தை குளிரச் செய்த முனிசிபாலிட்டி முன்னாள் கவுன்சிலர் ஜான் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். யாரேனும் ஈடுபட்டிருந்தால் இந்த நன்றியை எடுத்துக்கொள்வோம். இந்த நிகழ்வு நிறைந்தவுடன் ஆலயத்திலே நம்முடைய ஆயர் தலைமையில் பாப்பரசருக்கான இறுதி அஞ்சலி செலுத்தும் வண்ணமாக இரங்கல் திருப்பலியும் நடைபெறும். அந்த திருப்பலியிலே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பங்கு பெற்று பாப்பரசருக்காக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நமக்காக வாழ்ந்தவர்கள் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர்கள் சொல்லிக் கொடுத்த விழுமியங்களை வாழ்வாக்கும் போது இந்த நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆயர் உள்ளிட்ட சமய தலைவர்கள், ஆண்டோர்கள், சான்றோர் மேடையிலிருந்து கீழே இறங்கிய பிறகு இருக்கக்கூடிய அருள் பணியாளர்கள், கண்ணியர்கள், இறைமக்கள், திருத்தந்தைக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்த மலரானது ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள்
மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன? மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும். விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம். யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரிய